ப்ரிலிம்ஸில் வாட் யூ வில் பி ஸ்டடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th சோஷியல் சயின்ஸ்னு ஒரு புக் படிச்சிருப்பீங்க. படித்தோமா அப்படின்னா? ஆமாம் படிச்சிங்க. 6th to 10th மேம் அப்படின்னா தப்பாக சொல்கிறீங்க, நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றது இருக்கீங்க, எனக்கு புரியுது. ஸோ 6th to 10th சோஷியல் சயின்ஸ் புக் இருக்கும். வாட் யூ ஹேவ் ஸ்டடிட் இன் தட் சப்ஜெக்ட்? சோஷியல் சயின்ஸில் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். கரெக்டாக 4 சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள், இந்த சிலபஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதுதான் நமக்கு வந்து 11th 12th வரைக்கும் இதுதான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துருக்கோங்க, இல்லைனாலும் 10th வரைக்குமே உண்டு. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் யூ ஹவ் ஸ்டடி லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி படிச்சிருக்கோம். அது என்ன மேம் அந்த சிவிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியர் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், தட் இஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் பஞ்சாயத் ராஜ், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சிவிக்ஸ் அப்படின்னு நீங்கள் படித்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஓகேவா? ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாலிட்டிக்ஸ் அண்ட் பாலிட்டி. இந்தியாவுக்கு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்றது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. வாட் இஸ் த ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன? ஓகேவா? அது வந்து எப்படி டெவால்வ் பண்ணுது, பவர்ஸ்லாம் என்ன இருக்குது, எவ்வளோ கிராண்ட் பண்ணுது ஸ்டேட்டுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் பொலிட்டிக்கல் சிஸ்டம், தட் இஸ் பாலிட்டி. ரைட்? ஸோ அண்ட் எக்கனாமி அண்ட் சோஷியல் லெவல், எக்கனாமி ஸ்கூலில் படித்த ஒரு விஷயம் தான். பேசிக்காக 6th to 12th என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும்.